மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த பட்டாணி குருமா குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரையாக வறுக்கிறது எப்படி வறுத்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த கசகசா படபடன்னு வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போது எல்லாமே வறுப்பட்டுரும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். குழம்புக்கு பட்டாணி, நான் வெள்ளை பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு முறை கழுவி எடுத்தாச்சு. இப்போ குக்கரை சூடு பண்ணி எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு பட்டையும் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நறுக்கி அதை வாயில் கடிப்படுறதுக்கு எங்கேயாவது ஒன்று இருக்கணுமேன்றதுக்காக போடுறேன். உங்களுக்கு தக்காளியே எதுவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது நினச்சிங்கன்னா மசாலாவோடையே வதக்கிக்கோங்க. இப்போது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சுருந்த பட்டாணியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் செய்யலாம். ஆனால் விசில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஊற வச்ச பட்டாணின்றனால 4 விசில் தேவைப்படும். ஸோ இப்போது இந்த பட்டாணியை போட்டு ஒரு 2-3 முறை கலந்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கோபுரமாக எடுத்த கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மசாலுக்கு வதக்கும் போதே அதுலேயே ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலையும் அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக கலந்து விடுங்க. நல்லா கலந்து கலர் நல்லா பிரைட்டாக நிறம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் விட்டுக்கோங்க. 4 விசில் வச்சப்போ எனக்கு கரெக்டாக பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கூட காய்கறி போடணும்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், பீன்ஸ், கேரட், அப்புறமா வந்துட்டு காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். ஆனால் வெறும் பட்டாணி போட்டு செய்யும்போதே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் ஓப்பனில் கொதிக்க விட்டுக்கோங்க. இது நாங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சைட் டிஷ்க்கு வந்துட்டு மீல் மேக்கர் செஞ்சுருந்தேன். மீல் மேக்கர் வீடியோவும் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.